Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் வாழைக்காய் 2 தோல் சீவிட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண உடனே தண்ணியில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போது வாழைக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு, இதை எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது தண்ணி சேர்க்காமல் கரக்கரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆக வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வாழைக்காய் உப்பு சேர்த்து தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சுருந்தா வாழைக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி குக் ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.